வணக்கம். இன்றைக்கி சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோள பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா, முதல்ல இதெல்லாம் 4 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு சோளம் 1 கப், அரிசி 1 கப், உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 தேக்கரண்டி. இது எல்லாத்தையுமே 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறம் 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பணியாரம் ஊற்றினா தான் பணியாரம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். மாவில் அப்படியே பச்சையாக கலக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 20, முள்ளங்கி 1 1/2 கப் வர அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம், கேரட் பீன்ஸ் மாதிரி. அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் விருப்பப்பட்டால் ஏதாச்சும் கீரை போட்டுக்கலாம். இந்த மாவில் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோளம் 1 கப், அரிசி 1 கப், அப்புறம் உளுந்து 1/2 கப், அதிலே 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2 டைம் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இப்போ இது 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இனிமேல் இதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு அரைக்கிறது மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உளுத்தம்பருப்பு நல்லா பொங்கி பணியாரம் இன்னும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காக மிக்சியில் அரைச்சா நல்லா வராதுன்னு இல்லை, மிக்சிலையும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். கிரைண்டரில் அரைக்கும் போது அந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொங்கி வரும், அதுக்காக சொன்னேன். இந்த சோளம், அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது நாளையும் கலந்து அரைச்சி வச்சாச்சு. இனிமேல் இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த பாத்திரத்தில் 1/4 பங்கு தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இதை புளிச்சு 3/4 பங்கு வந்திருக்கு. இது இனிமேல் நல்லா கலக்கி வச்சிடலாம். இந்த பதத்தில் நல்லா கலக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நம்ம விருப்பப்படி எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மாடி தோட்டத்தில் இருக்கிற முள்ளங்கி கீரை, பாலக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த பணியார காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கணும். நான் சீனி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியும் நறுக்கி இந்த மாவுலேயே கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் முள்ளங்கி கீரையில் தண்டு நிறையா இருக்கும், அதனால் அது சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் பச்சையாக சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சம் விருப்பப்பட்டால் வேர்க்கடலை பச்சையாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போது இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அவ்வளோதான். இந்த தாளித்து விட்டதை எடுத்து மாவில் கொட்டி கலந்துக்கலாம். இப்போ பணியார சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ அதில் பணியாரம் ஊற்றலாம். இது ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மிதமான தீயிலே எரிய விடணும். இந்த பணியாரம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பணியாரம் வெந்துருச்சு. இனிமேல் இதை எடுத்துடலாம். இப்போ இந்த சோள பணியாரம் நல்லா பூ போல் வெந்திருக்கு. மெதுன்னு சோள பணியாரம் தயார். சாப்பிடலாம்.